அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். மத்திய பாஜக அரசிடம் திமுக சரணடைந்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சரின் டெல்லி பயணம், நித்தி ஆயோக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தாவேகாவும் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில், இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தமிழக முதல்வர் நேற்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருந்தார். அங்கு பிரதமர் மோடியையும் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு குறித்துதான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 3 பக்க அறிக்கை வெளியிட்டு தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மாநாட்டிலே நான் தெரிவித்தது போல பாஜகவும் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு பக்க அறிக்கையின் மூலமாக அது கூறிவிட்டு, பிறகு டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்கள் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணை தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இடைக்கால தடையையும் வாங்கியது. எனினும் இந்த நிரந்தர தடையில்லை என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசிய வேண்டிய சூழலில் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார். அதற்கேற்றாற்போல் அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம். சென்ற ஆண்டு இதே நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்தபோது அக்கூட்டத்துக்கு செல்லாமல் தான் செல்வதற்கான காரணங்களை அடக்கிய முதலமைச்சர் ஒரு வீடியோவும் வெளியிட்டார். அப்போது இந்த காரணம் தொடர்ந்து இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து தன்னுடைய அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அதை உற்று நோக்கினால் பூனைக்குட்டி வெளியே புலப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த புகைப்படத்தில் பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஒரு புறம் முன்வரிசையில் நிற்கிறார். அதே முன்வரிசையில் இன்னொரு புறம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு என்ன பொருள்? ஒருவருக்கு வெளிப்படையான கூட்டணி என்பதால் முன்வரிசை என்றும், இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை, இதுதானே உண்மை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது சாதாரண நிகழ்வு போல் தோற்றம் கொண்டதாக இருந்தாலும் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டணி பேர அரசியல் வெளிச்சத்திற்கு இருக்கிறது என்றும் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். நன்றி செந்தில், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.